அதுல இருக்கிற அரியவகை ஆற்றுல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி எங்க வீட்டு வாசல்ல இருக்க குழால வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற குழா கிட்டத்தட்ட 4 மீட்டர் இருக்கும். அந்த 4 மீட்டர்ல நான் அங்க பிரவேசனம் பண்ணி அடிமேல் அடி வச்சு நடந்து போனேங்க. எப்படியோ அடிமேல் அடி வச்சு எங்க வீட்டு வாசல்ல இருக்க குழா கிட்டத்தட்ட ஒரு 4 செகண்ட் டிராவல் பண்ணி அந்த குழா கிட்ட போய் உட்காந்துட்டேங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? நான் போன நேரம் பாத்தீங்கன்னா விடிய கால 2 மணின்றதுனால எங்க வீட்டு பக்கத்து ஆஸ்பத்திரியில 1 மணிக்கு பிறந்த குழந்தை, 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, அப்புறம் என்ன மாதிரி இருக்கிற 25 வயசு பசங்களும் அங்க கியூல வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தா எங்க வீட்டு வாஷ் பேசின்லயே அந்த தண்ணி வருதுன்னு சொன்னதுனால அங்க போய் அந்த தண்ணியை நாங்க புடிச்சோம். அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம சீக்கிரம் அச்சீவ் ஆக முடியும். இவர் தான் எங்க அமிதாப் மாமா. கையில வச்சிருந்த தண்ணியை இன்னொருத்தவங்க கையில கொடுத்து அதை பாத்திரத்து மேல வைக்க சொன்னா அவங்களும் கொண்டு வந்து கரெக்டா வச்சுட்டாங்க. சரி அந்த தண்ணி எப்படிதான் இருக்குன்னு சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு அது கொஞ்ச நேரம் அழுப்பிட்டே இருந்தேன். சரி அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அட 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 நார்மல் தண்ணி மாதிரியே தாங்க இருக்குது. அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சரி இது நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து குடிச்சிட்டேங்க.